நீட் தேர்வில் கொஸ்டின் லீக் ஆயிருச்சு, முறைகேடு நடந்துருச்சு. அதனால் நீட் தேர்வையே ரத்து பண்ணணும், பிரதமர் பதவி விலகணும், கல்வி அமைச்சர் பதவி விலகணும், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லிவிட்டு கரப்பாம்பூச்சி கம்பளி பூச்சின்னு நிறைய பேர் இங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, நீட்டு தேர்வில் லீக் ஆனதால் நீட் தேர்வை ரத்து பண்ணணும். +2 எக்ஸாம் நடக்குது, அதில் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதே இல்லையா? பல முறை நடந்திருக்கு, கிட்டத்தட்ட வருஷம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாகவே நடந்திருக்கு. 10th எக்ஸாம் நடக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான முறைகள் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறது அப்படிங்கிறது காலாகாலமாக எல்லா அரசாங்கங்களிலும் எல்லா தேர்வுகளிலும் இது நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த எக்ஸாம் பூராத்தையும் ரத்து பண்ணிடலாமா? இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அது மேலே வராத முறைகேடுகளே கிடையாது. இத்தனைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் அதை நம்பித்தே இருக்கிறாங்க. அதில் போய் எழுதுனா நமக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அந்த அமைப்பு மேலே வராத குற்றச்சாட்டுகளே கிடையாது. குறிப்பாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் பரீட்சை எழுதிட்டு இருக்க ரத்து பண்ணாங்க. பாதி எக்ஸாம் எழுதிட்டாங்க, ரத்துன்ட்டாங்க. அவ்வளவு முறைகேடுகள் குளறுபடிகள் நடக்குது. இன்றைக்கி பொங்குற யாராவது இந்த கரப்பாம்பூச்சி கம்பளி பூச்சி பட்டுப்பூச்சி எல்லாருமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அன்றைக்கி ஒரு வார்த்தையாக இதை பற்றி எதாவது பேசினாங்களா? என்னங்க இவ்வளோ முறைகேடு நடக்குது, முதலமைச்சர் பதவிகளை வேண்டும், கல்வி அமைச்சர் பதவி வேணும்னு எதாவது சொன்னாங்களா? வாயை பொத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லி. அப்போ நம்ம இதை நார்மலைஸ் பண்ணுறோமா? அப்போ இது மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக்காரெலாம் சகஜம்னு சொல்லி தள்ளி போகிறோமானா அப்படி கிடையாது. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த பிரச்சனை காலாகாலமாக இருக்கிறது. எல்லா அரசு, எல்லா மாநிலம், எல்லா தெருவும் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது எவ்வளவு குறைவாக நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததாக இது செய்யக்கூடிய அந்த குறைவாக நடந்தாலும் அது செய்யக்கூடியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறதுன்னு பார்க்கணும். அடுத்ததாக இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் மற்ற தேர்வுகளையெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப நீட்டு தேர்வு மிக மிக கடுமையாக நடத்தப்படக்கூடிய தேர்வு நமக்கு தெரியும். அதில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் மிக மிக சொற்பமாக தான் வருது. அதாவது லட்சக்கணக்கான பேர் இந்தியா முழுக்க எழுதக்கூடிய அந்த தேர்வில் இந்த மாதிரி குளறுபடிகள் எவ்வளவு நடக்குதுன்னு பார்த்தா மிக மிக குறைவாக நடக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது செய்யக்கூடியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. இந்த பிரச்சனையிலே பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட யாருமே வெளியில் அத்தனை பேர் தூக்கிக்குள்ளே வச்சுட்டாங்க. இது நடக்காமல் இருக்கிறதுக்கு அடுத்து என்ன மூணாவதாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டால் இதே பிஜேபி அரசாங்கம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தேர்வு முறைகேடுகள் ஈடுபடக்கூடியவர்களை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் சட்ட திருத்தத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இதில் மாதிரி குற்றங்கள் ஈடுபடக்கூடியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது இதில் நம்ம இருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போது காலாகாலமாக நடக்கிற ஒரு விஷயம் குறைவாக நடக்குது, அதை கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். அது நடக்காமல் இருக்கிறதுக்காக தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. அப்படிங்கிறதே போதுமான ஒன்று. இவ்வளோதான் செய்ய முடியும். அதையும் மீறி பெரிய யோக்கிய செயலர்கள் மாதிரி ரோட்டில் நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி கலவரத்தை கிளப்பி இந்த ஆட்சியை கவுத்து உடனே இல்லை வேறு ஏதாவது இந்த நாட்டில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் நடக்கணும் அப்படிங்கிறக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மக்கள் ஆதரவு சுத்தமாக கிடையாது. இவர்கள் போராட்டம் என்பது கொஞ்ச நாள்லேயே பிசு பிசுத்து தோற்று போகும்.